வரும், அதுக்கான விளக்கம் கொடுங்க. அதாவது பராத்து முடிஞ்சு போச்சு, மேராஜ் முடிஞ்சு போச்சு, உனக்குதா முடிஞ்ச பிறகு கேட்கிறாங்க மேராஜ் இரவு இருக்குதான்னு கேட்கிறாங்க. மேராஜ்னா ரஜபு மாசம் பிற 27 அன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மேராஜ்ங்கிற பேர்ல ஒரு விழா கொண்டாடுறாங்க, ஒரு நோன்பு வைக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, நம்ம காபத்துல்லாவை போய் தவாபு செய்யறோம்ல, தவாபு செய்யும் பொழுது நம்ம நமக்கு இடதுபுறமாக காபத்துல்லா இருக்கிற மாதிரி தான் நம்ம தவாபு செய்யணும். நமக்கு வலதுபுறமா இருக்கிற மாதிரி சுத்தக்கூடாது. இது காபான்னு வச்சுக்கிறீங்களேன், இப்படி சுத்தக்கூடாது. இப்படி சுத்தினா வலது பக்கம், எனக்கு வலது பக்கம் வந்துருது. எப்படி சுத்தணும்? இப்படி திரும்பிக்கிட்டு தான் சுத்தணும். என் இடது பக்கம் என்ன வரணும்? காபத்துல்லா இருக்கணும். அப்ப அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, எல்லா காரியத்தையும் வலது பக்கமா செய்யணும்னு மார்க்கத்தில் இருக்குது. எதா இருந்தாலும் வலது தானே சிறந்தது. மறுமை நாள்ல அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் பேப்பரை கொடுப்பானே, அது கூட வலது கையில தான் நல்லா கொடுப்பான். வலது புறத்துக்காரர்கள் நல்லா புகழ்ந்து சொல்றான். எல்லா நல்ல காரியத்தையும் வலதை கொண்டுதான் ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருக்கிறாங்க, ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பொருளை ஒரு பாலை கொடுக்குறாருந்தா கூட வலது பக்கம் இடது பக்கம் 2 பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன், முதல்ல வலது பக்கத்தில் உள்ளவங்க தான் கொடுக்கணும். வலதுங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனா காபத்துல்லாவுக்கு தவாப் செய்யும்போது மட்டும் நம்ம என்ன செய்யறோம்? இடது பக்கம் எல்லா காரியத்தையும் வலதுல செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் அது மட்டும் மாத்தமா செய்யுது அப்படின்னு ஒரு ஏன்னு கேட்கிறாங்க. ஏன் காரணத்தை எல்லாரும் ரசூலுல்லாஹ் சொல்லல, ஆனால் இப்ப சயின்டிபிக்கா ஆராய்ச்சி பண்ணி அதுல ஒரு உண்மையை இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, உலகத்துல எதெல்லாம் சுத்துகிறதோ, சுத்துறது பூரா இடமிருந்து தான் சுத்துகிறது. எல்லாமே என்ன செய்யறது இல்ல, இப்ப சுத்துற இப்படித்தான் சுத்துமே தவிர இப்படி சுத்துறது இல்ல. வலதுல வலப்பு கொஞ்சம் இப்படி சுத்துறது, இடமிருந்து தான் சுத்துகிறது. இடமிருந்து வளமாகத்தான் என்ன செய்கிறது? சுத்துற எல்லாமே சுத்துகிறது. இப்ப உதாரணமா, இப்ப ஒவ்வொரு பொருளையும் அணு இருக்குது, அணு இருக்குதுல. இந்த பேப்பர்ல எடுத்தா கூட இதை பிரிச்சா என்ன இருக்குது? இதுல அணுவை பிரிச்சு எடுக்கலாம். அந்த அணுவுல எலக்ட்ரான் புரோட்டான் என்ன இருக்கு உள்ள, அந்த அணு கருக்கள் உள்ள இருக்கிறது. அது கூட உள்ள சுத்திக்கிட்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு பொருளையும் இதுல கோடான 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 அணுக்கள் இருக்கிறது. இதுல இருக்கிறது, இதுல இருக்கிறது, எதுலையும் இருக்கிறது. எல்லா பொருளையும் அணுக்கள் இருக்கிறது. அந்த அணுக்களை உள்ள உடைச்சு பார்த்தோம்னு சொன்னா அதுக்குள்ள என்ன இருக்குது? அதுல எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருந்துட்டு என்ன செய்யுது? சுத்திக்கிட்டே இருக்கிறது. அந்த சுத்துறது எப்படி சுத்துதுன்னு கேட்டா இடது பக்கமா தான் சுத்துது. இடப்பக்கமா தான் என்ன செய்கிறது? சுத்துகிறது. அப்ப அதாவது கடிகாரம் சுத்துதுல, கடிகாரத்துக்கு ஆப்போசிட் சைட்ல கடிகாரம் வலது பக்கம் தானே சுத்துது. கடிகாரம் சுத்துறது எப்படி சுத்தம்? இப்படி தானே சுத்தம். 1 2 3 இப்படி சுத்தாதுல, இங்க ரிவர்சல் சுத்தாது. ஆன்டி கிளாக்குமாங்கல்ல, அப்படி சுத்தாது. ஆனால் அல்லாஹ்வுடைய எல்லா சுத்துதலும் ஆன்டி கிளாக் தான். கிளாக் வேல கடிகார சுத்தல எதுவுமே சுத்தாது. பூமி சுத்துறதா இருந்தாலும் சரி, சூரியன் சுத்துவதாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த கோள்கள் சுத்துவதாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய கருவறைக்குள்ள அந்த உயிரணு உள்ள போகுத அது போன பிறகு முட்டைக்குள்ள சுத்துமே அந்த சுத்துறதா இருந்தாலும் சரி, எல்லாமே என்னது? சுத்துனா இடதுதான் அசல். சுத்துவதில் அசல் எது? இடதுதான் சுத்துறது. அப்ப காபாவை சுத்தத்தானே செய்யறோம். சுத்துறது வரும்போது கரெக்டா இயற்கைக்கு எல்லாம் திருப்பிடுறான். இயற்கையான மார்க்கம் எல்லாம் எப்படி இயற்கையா மனுஷன் சுத்துறத மாத்தி கண்டுபிடிக்கிறான். மனுஷன் சுத்துறது கடிகாரம் கண்டுபிடிச்சான்ல, இவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்? கடிகாரம் இப்படி சுத்துறமா கண்டுபிடிக்கிறான். ஆனா இயற்கையோடு ஒட்டி கண்டுபிடிக்கிறது இப்படிதான் கொண்டு வந்திருக்கணும். கடிகாரத்தை சரியா அமைக்கிறார் என்ன செஞ்சிருக்கணும்? இப்படி கொண்டு வராம இப்படித்தான், அதான் இயற்கை. இயற்கையில எதை எடுத்துக்கொண்டாலும் இப்படித்தான் சுத்துது. இப்படி சுத்தல, இப்படி சுத்துது. சரியா? இப்படி சுத்துது, இப்படி சுத்தல. 2 வித்தியாசம் வழங்குதுல. அப்ப நம்ம எல்லாமே சுத்தக்கூடிய அனைத்துமே, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு சுத்தக்கூடிய அனைத்துமே இடமிருந்து வளமாகத்தான் சுத்துகிறது. அப்ப மற்ற எல்லா காரியத்தையும் அல்லாஹ் அப்படி செஞ்சாலும் காபாவனைக்கு சுத்தத்தானே சொல்றான். அல்லாஹ்வுடைய படைச்சவனுக்கு தெரியும்ல, அடே நான் எல்லாம் இடமிருந்து வளமா சுத்துற மாதிரி தானே பண்ணிருக்கிறேன், அதனால நீ அப்படி பண்றான்றான்ல. இயற்கையாக சுத்துவதில் இயற்கை இடமிருந்து வளம் தான். அப்ப தவாஃப்ங்கிற சுத்துறது தானே. காபத்துல்லா அப்படி வச்சு நம்ம சுத்தி வர போறோம். சுத்தி வர்றது என்ன செய்யணும்? இப்படி சுத்திவாங்க, இப்படி சுத்தாம இப்படி சுத்துங்க. அதான் விஷயம். அது இப்ப கண்டுபிடிச்சது. இதுதாங்க, இது மார்க்கத்துல சொல்ல காரணம் இல்ல. இது சுத்த சொன்னது மார்க்கம், காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்.